அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இங்க அயல்நாட்டு வாழ்க்கையை விட்டு தமிழகத்துக்கு வந்தபோது, நான் வந்து ஒரு 3 புள்ளிகளை கையில் எடுத்துக்கொண்டேன். 3 லட்சியங்கள், 3 இலக்குகள். 1 நீதி கட்சி தொடங்கி திராவிட இயக்கம் மேற்கொண்ட சமூக நீதிக்கான பங்களிப்பு குறித்த விழிப்புணர்வை பரவலாக்குவது. இதுதான் அவருடைய நம்பர் 1 பாயிண்ட். ஏன்னா அவர் வந்து எத எடுத்தாலும் நேரா பிடி ராஜனுக்கு போயிடுவாரு. தாத்தாவை சொல்லாம அவர் இருக்கவே மாட்டாரு. ஸோ அதுதான் நீதி கட்சி தொடங்கி தான் இன்றைக்கு திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் வரை சமூக நீதிக்கு ஒரு பெரும் பங்களிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நான் தொடர்ச்சியாக பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவருடைய புத்தகமே இது குறித்ததாக இருக்கலாம். அதை வச்சுப்போம். 2வது, மதுரை மக்களுக்காக எனது தந்தை மற்றும் முன்னோர்கள் ஆற்றிய பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது. 3வது, எனது குடும்பத்தின் மீதுள்ள நற்பெயரை மேலும் வளர்த்தெடுப்பது. இந்த 3 தான் அவருடைய கோல் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு முன்னர் குறிப்பிட்ட எனது 3 தனிப்பட்ட இலக்குகளையும் பெருமளவில் அடைய முடிந்தது என்பதில் நான் நிறைவடைகிறேன் அப்படின்றாரு. 10 வருடத்துல இது எல்லாத்தையும் பெருமளவுக்கு சாதனைகளை செய்து விட்டேன் அப்படின்னே சொல்றாரு. அது கொஞ்சம் ஆச்சரியம் தான் எனக்கு.